கெத்சமனே ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரீஸ் நடத்தேரி கருங்கல் இன் மினிஸ்ட்ரி ரெவரண்ட் சி ஷஜிதா மோகன்தாஸ் 7ஆம் ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி சிறுவர் கிராம ஊழியம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கிருபை நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடைபடாதீர்கள் என்று சொன்ன மகிமையின் பிரசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் ஒன்று சேர்ந்த ஆண்டவரே, இதுவரையில் இந்த காலையிலிருந்து இம்மட்டு நேரமும் வேத பாடங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே நடனத்தை கற்று விளையாட்டுகளை பயின்று நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இம்மட்டு நேரமும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவரே இந்த தேசத்தை சுற்றிலும் பவனியாக சுற்றி வரப்போகிறார்கள். ஆண்டவரே, ஈசாக்கு தோன்றின இடத்திலெல்லாம் துறவு காணப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் போகிற இடங்களிலெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் சொந்த தேசமாய் மாறும் என்று சொன்னீரே, கர்த்தருடைய சொந்த தேசமாய் மாறட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கும் என்று சொன்னீரே, அந்த சமூகம் முன்பாய் கடந்து சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கட்டும். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் என்று சொன்னீரே, தூதர்களை கொண்டு பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்தி கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு சக்தியும் ஆற்றலும் ஆண்டவரே பலனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறவராக. போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் பகனி போய் கடந்து வந்து இன்று ஆண்டவரை முழுவதும் படித்தவற்றை நீர் கொடுத்த தாளந்தை புதைத்து விடாதபடி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்டேஜில் காண்பிக்கவும். பந்தய களத்தில் ஓட்டக்களத்தில் ஓடி
பரிசை பெற்றுக் கொள்வார்கள், வெற்றி பெற்றவர்கள். அதே போல வெற்றிக்குரிய பரிசுகளை பெற்று பிள்ளைகள் கலை நிகழ்ச்சியை முடித்து வீடு செல்லும் வரையிலும் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை சேமமாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய், இந்த தேசத்திற்கு உகந்த பிள்ளைகளாய், உயர்ந்த ஸ்தானங்கள் உட்கார்ற பிள்ளைகளாய், யாக்கோபு வேறுபற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்கி தேசத்தை பலனால் நிரப்ப நாட்கள் வரும் என்று சொல்கிறே, அந்த பலத்தின் நாட்களை மாற்றும். இந்த பிள்ளைகளின் மேல் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. இந்த தேசத்தில் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இந்த தேசம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானத்தை காண்கிறவர்களாய் மாறட்டும். கர்த்தருடைய சமூகம் ஒன்றாய் கடந்து சென்று உம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க. ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பெருக்க பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிக்கு புக்கு ரயில் வண்டி, பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி, பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரட்சிப்பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரட்சிப்பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பிரதான தூதன் சத்தத்தோடு, தேவ எக்கால துணியோடு, இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். பிரதான தூதன் சத்தத்தோடு, தேவ எக்கால துணியோடு, இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு.
ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையால் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோமே. தானியேலை போல உலகின் முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்திடுவோமே. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்று இந்த நாளிலே காலை முதல் இந்த இடத்தில் ஆண்டவரே விடுமுறை வேதாகம கல்வி கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே வசனங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாடகங்களை கற்று கேம் விளையாடி ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் குரு நாடகங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை சந்ததி என்ன என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆண்டவரே கர்த்தருடைய சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே இந்த BBS நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நோக்கமாய் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகள் இவைகளெல்லாம் கற்று முடித்து தேசத்தை சுற்றி பவனியாய் கடந்து வந்தார்கள். கால்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்த தேசமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய சொந்த தேசமாய் மாறட்டும். பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். இந்த தேசம் முழுவதும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு சென்ற 4 நதிகள் சென்ற இடத்திலெல்லாம் ஒரு செழிப்பு உண்டானது போல இந்த பிள்ளைகள் கடந்து போகிற இடங்களிலெல்லாம் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும்படி
கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகிற நாளாய் கர்த்தர் இந்த நாளை மாற்றினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிள்ளைகளின் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும்படி சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தேசத்திலே செழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்படியே இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் இவர்களுக்கும் கொடுத்து குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உஷ்ணத்தின் காலத்திலே இந்த வியாதிகளோ பலவீனங்களோ ஆண்டவரை தீங்குகளை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து காத்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இந்த தேசத்திலே உயர்ந்த கல்லூரிகளிலும் கல்வி நிறுவனங்களும் படித்து உயர்தர வெற்றிகளை பெற்று உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அரசு பணிகளிலே உயர்ந்த இடங்களிலே ஏறி உட்கார்ந்திருந்த ஆண்டவரே பெரிய பிரபலமான வேலைகளை செய்து தேசத்திலே செழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகம் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து சென்று எப்பொழுதும் கோணலான பாதைகளை செவ்வையாக்கி உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆற்றங்கரையோரங்களிலே நாட்டப்பட்ட சந்தன மரங்கள் எவ்வளவு வாசனை வீசுகிறதோ அப்படியே வாசனை உள்ள பிள்ளைகளாய் மாறட்டும். இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பெற்றோருடைய ஆத்துமாவுக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளும் இளைப்பாறுதல் கொடுக்கிற பிள்ளைகளும் பெற்றோர்களை மனமகிழ்ச்சியில் வைக்கிற பிள்ளைகளுமாய் இந்த பிள்ளைகள் ஆறுதலும் தேறுதலும் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னீரே. இந்த பெற்றோருடைய தேசத்தில் பெற்றோர்கள் கையிட்டு சேர தொழில் எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பேன், நீதிமான் பனையை போல செழித்து ஓங்குவான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இவர்கள் ஓங்கி வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த பிபிஎஸ்ஐ ஒருங்கிணைத்து இந்த இடத்துல நடத்தும்படி ஆண்டவரே அலெக்சாண்டர் அச்சிதாவுடைய குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செய்த எல்லா பிரதிபலனுக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான பலனை கொடுங்க. உறுதுணையாய் இருந்து 2 குடும்பத்தார் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து உம்முடைய சமூகம் ஆண்டவரை நீர் கண்டிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. தடைகள் யாவையும் உடைத்து ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். பிபிஎஸ்ஸின் நோக்கம் சந்ததி சந்ததி ஒரு சந்ததி அவரை சொதிக்கும் தலைமுறையாக அது ஆண்டவரையா சந்ததி அடைபயம். சங்கீத 22, 30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. பிபிஎஸ்ஸின் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி இடப்படம். சங்கீதம் 22, 30. எல்லாரும் சத்தமா. பட்சியை போல கர்த்தர் நம்மை காத்திடுவார்.
நன்றி. அடுத்ததாக ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேதிக்கும் தலைமுறை தலைமுறையாக அதாண்ட சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி முதல் சந்ததி அவரை சேதிக்க தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவரே சந்ததி எனப்பட. சங்கீதம் 22:30. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேதிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 122:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரெட்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரெட்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு.
வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார் பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார் Chicka booka, chicka booka. Chicka booka, chicka booka. Chicka booka, chicka booka. Chicka booka, chicka booka. Chicka booka. அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ். VBSC நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தமிழையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. சத்தமா கிளாப் பண்ணுங்க. VBSC நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேர்க்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ். VBSC நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேமிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. VBSC நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேமிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30.
நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நீ, செழிப்பான தோட்டம் நீ, வேலியடைத்த தோட்டம் நீ, நேசர் இயேசுவின் தோட்டம் நீ. நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். பசுமை நிழலிலே ஆசையாய் உட்காரணும், நறுமண வாசனை சுவாசித்து மகிழனும். பசுமை நிழலிலே ஆசையாய் உட்காரணும், நறுமண வாசனை சுவாசித்து மகிழனும். அருமையான கனிகளை புசித்து மகிழனும், அருமையான கனிகளை புசித்து மகிழனும். படைத்தவர்க்கு மகிமையாய் வாழ்ந்து காட்டணும், படைத்தவர்க்கு மகிமையாய் வாழ்ந்து காட்டணும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நான், செழிப்பான தோட்டம் நான், வேலி அடைத்த தோட்டம் நான், நேசர் இயேசுவின் தோட்டம் நான். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நான், செழிப்பான தோட்டம் நான், வேலி அடைத்த தோட்டம் நான், நேசர் இயேசுவின் தோட்டம் நான். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். பிபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேமிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவரின் சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. பிபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததியா எனப்படும். சங்கீதம் 22:30. நேசிக்க தெரியுமா? தெய்வ அன்பு தெரியுமா?
நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். VBS நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. VBS நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. சந்ததி அவரை சேவிக்கும், நம்ம சந்ததி அவரை தொழுது கொள்ளும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், நம்ம சந்ததி அவரை தொழுது கொள்ளும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நாங்க, மாறிடும் தலைமுறை நாங்க தாங்க. கர்த்தரை தேடுகின்ற சந்ததி நாங்க, தெரிந்து எடுக்கப்பட்ட தலைமுறை தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நாங்க, மாறிடும் தலைமுறை நாங்க தாங்க. தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். அபிஷேகம் பெற்ற சந்ததி நாங்க, ஆண்டு கொண்டு சுதந்தரிக்கும் தலைமுறை தாங்க, அழியாமல் காத்திடும் சந்ததி நாங்க, என்றென்றும் நிலைத்திருக்கும் தலைமுறை தாங்க. அபிஷேகம் பெற்ற சந்ததி நாங்க, ஆண்டு கொண்டு சுதந்தரிக்கும் தலைமுறை தாங்க, அழியாமல் காத்திடும் சந்ததி நாங்க, என்றென்றும் நிலைத்திருக்கும் தலைமுறை தாங்க. தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், நம்ம சந்ததி அவரை தொழுது கொள்ளும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், நம்ம சந்ததி அவரை தொழுது கொள்ளும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். அழகாக நடனமாடிய பிள்ளை நன்றி. அடுத்ததாக 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். VBS நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவர் செய்து சேவிக்கும், தலைமுறை தமிழ சந்ததி எனப்படும். சங்கீதம் 30. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. VBS நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30.
ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோமே. தானியேலை போல உலகின் முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்திடுவோமே. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 8th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை செவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அவருடைய அது ஆண்டவருடைய சன்னதி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. கர்த்தரை தேடுவோர்க்கு
நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்கவசனம். சன்னதி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்கவசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். விபிஎஸ்ஸி நோக்கம் நோக்கவசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேமிக்கும் தலைமுறை தலைமுறையாக காத்து ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்ஸி நோக்கம் நோக்கவசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரெட்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரெட்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு
வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணையோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார் பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணையோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார் சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். விபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. நாடகம் பிடிச்சிருந்தா நம்ம இனி டான்ஸ் ஆடுவோமா? 2 டான்ஸ் ஆடிட்டு நம்ம பிரைஸ் வாங்குவோம். அப்படியா? அதுக்குள்ள எலும்பியாச்சா? எலும்பு செல்லவே இல்லையே. 1 2 3 சொன்ன அப்புறம் தான் எலும்பணும். சரியா? 1 2 3. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவவண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவவண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவவண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவவண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு
வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார் பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார் சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பிள்ளைகளுக்கு பெயர்களை கூப்பிட்ட உடனே பிள்ளைகளெல்லாம் சீக்கிரமாக முன்பாக வந்து பரிசுகளை பெற்றுள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக பிள்ளைகளுக்கு பெயர்களை அழைத்த உடனே சீக்கிரமாக முன்பாக கடந்து வாருங்கள். இப்போ சீக்கிரமாக உங்களுக்கு வீட்டுக்கு போகலாம். சரியா? முதலாவதாக எக்ஸாம் பிரைஸ் ஆன்ஸ்டன் ஜோய் பெர்சா கரிஷ்மா ஜெய்சன் சாம். ஆன்ஸ்டன் ஜோய் பெர்சா கரிஷ்மா ஜெய்சன் சாம். என்வின் கர்சோன் என்வின் கர்சோன் ஜோலின் லெஸ்ஸி பிஎஸ் ஜோலின் லெஸ்ஸி ஏஐ ஆல்ஃபி மார்சல் இவாஞ்சலின் கெனா எஃபர்னன் லாஃபி மார்சல் ஜெஃப்லின் பெனிட்டா ஜோபி பெனிகா ஈவ்லின் பிராக்டிஸா சத்யஸ்ரீ ஹெர்லின் ஜாக்சி ஷைலின் டினிஜா ஈவ்லின் அபி இவாஞ்சலின் சிறப்பு பரிசு பிள்ளைகளுக்கான எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்பு பரிசு. சீக்கிரமா பெயர்கள் அழைச்ச உடனே வரிசை ஓடி ஓடி வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்வின் மார்சல் பிளஸிட்டா ஆலுதர்ஷினி ஜே சான்வி பிள்ளைங்க சீக்கிரமா வந்து வாங்குங்க. ஹேதரின் ஷனா ஜெஸ்மிகா ஜெசானாத் சாரோ ஜெசானாத் சாரோன் நீயா ஜெசானாத் ஷஃபியூன் எஸ் ஷஃபியூன் இருக்கீங்களா? அக்ஸரா ஆகே அக்ஸரா அஸ்மிதா எஸ் அஸ்மிதா அபிதா ஹேதரின் சோனா ரேஷ்மா சத்யஸ்ரீ எபனேஷ்
கங்க்ராச்சுலேஷன்ஸா. நம்ம எல்லாம் சிறப்பு பரிசு வாங்கியாச்சு. இந்த வீட்டாருக்கு நம்ம சிறப்பு பரிசு கொடுக்கணும். அப்போ அலெக்சாண்டர் அவருடைய குடும்பமாக சேர்ந்து இந்த பரிசை வாங்க போறாங்க. அதுக்கு பின் வனஜ் அவங்க குடும்பமா பரிசு வாங்க போறாங்க. அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்டபர் அவங்க குடும்பமா இந்த பரிசை வாங்க போறாங்க. முதலாவது அலெக்சாண்டர் பிரதர் உங்க குடும்பமா வந்து இந்த பரிசை பெற்றுக்கொள்ள போறாங்க. அடுத்ததாக கிறிஸ்டபர் அவருங்க குடும்பம் சீக்கிரமா ஓடிவாங்க. கிறிஸ்டபர் பிரதருடைய குடும்பம் கிறிஸ்டபர் பிரதர் சீக்கிரமா வாங்க. அடுத்ததாக வனஜா டீச்சர் பிள்ளைகள் எல்லாம் எல்லா தேசங்களிலும் போய் சென்று பிடிச்சு இவங்க 2 பேரும் தான் அவங்களை எல்லாம் அழைச்சு கொண்டு வந்தாங்க. உற்சாகமா கரங்களை தட்டி. அடுத்ததாக நம்ம எல்லாரும் பரிசு வாங்கணும். இனி பாஸ்டருக்கும் பரிசு. அடுத்த பாஸ்டர். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி பிரிக்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டு நேரம் ஆண்டவரே, இந்த காலையிலிருந்து இந்த இரவு நேரம் வரையில உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தது. கற்றுக்கொண்ட வசனத்தை ஆண்டவரை தாளந்தை புதைத்து விடாதபடி வெளிப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் பரிசுகளை பெற்று ஆண்டவரை வீடு வாசல்களுக்கு திரும்பி போகிறார்கள். உம்முடைய பிள்ளைகள் எப்படி சந்தோஷமா இந்த இடத்துல வந்தார்களோ அவ்வளவு சந்தோஷமாய் வீடுகளுக்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. வீடு வாசல்களை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு சேமத்தின் மழை, ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றப்பட்டிருக்க கிருபை செய்யுங்க. இப்படி ஒரு நாள் அடுத்த வருடத்தில் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காத்திருப்பை கர்த்தர் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் தேசங்களிலே சென்று கொளுத்த கன்றுகளை போல் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டு செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் செழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி, ஆரோக்கியம் உள்ள பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த சந்ததியின் மேல் ஊற்றப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்கிற நாள் வரையிலும் உயர்ந்த ஸ்தானத்திலும் உன்னத ஸ்தானத்திலும் ஊற்றப்படுவதாக. வண்டி வாகனங்களிலே போகும் பொழுது கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தி கொள்ளும்படி உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, விசேஷமா இதற்கு காரணமாக இருந்த அலெக்சாண்டர் பிரதர் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளினால நிரப்பும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒருங்கிணைந்த கிறிஸ்டபருடைய குடும்பம், வனஜா டீச்சருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை என்ன நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி இந்த தேசத்திலே வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி இவர்கள் வர வர விருத்தி அடைந்து செழித்திருக்க நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்ட விருட்ச கன்றுகளைப் போல ஓங்கி வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிள்ளைகளும் பெற்றோர்களும் இந்த வீட்டாரும் குடும்பத்தாரும் ஆண்டவரே நீ படுக்கும் பொழுதும் பயப்பட வேண்டாம், படுத்து நித்திரை செய்யும் பொழுதும் பயப்பட வேண்டாம். உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நல்ல சுகமான நித்திரை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதத்தின் மழை பெய்யட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை செழித்திருக்கிறது தேசம் காண கிருபை செய்யுங்க. விசேஷமாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த தேசத்திலே செழிப்பு உண்டாகட்டும், இந்த தேசத்திலே கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளை உடைத்து போடுங்க. கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, அப்படியே எல்லா விதமான புதையல்களையும் எல்லா பொக்கிஷங்களையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து தேசம் சேமத்தை காணட்டும். தேசமே சமாதானத்தை கண்டுகொள்ளும்படி, தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள் சந்தோஷத்தை கண்டுகொள்ளும்படி, ஆத்துமாவுக்கு சமாதானம் உண்டாகும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக்கத்தை கண்டுகொள்ளும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாழ்த்துதலின் சத்தம் இந்த தேசமும் இந்த பிள்ளைகளும்
பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் இந்த குடும்பத்தாரும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.